மேடம் கூப்பிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க மேடம். மேடம் நான் உன்னை இப்ப எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா? சொல்லு. இல்ல மேடம், சத்தியமா எனக்கு தெரியல மேடம். இங்க பாரு, இந்த மித்ராவை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எதுக்காக வர வச்சேன்னு ஞாபகம் இருக்கா? சொல்லு. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்காக மேடம். யாருக்கு வேலை செய்ய? யாருக்கு வேலை செய்யன்னு கேட்டேன். அது அது வந்து மேடம், நான் உனக்கு வர வச்சது எனக்கு வேலை பார்க்கறதுக்காக மட்டும்தான். அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா மேடம். ஏய், வாய் திறந்து பேசுன பேத்துருவேன். பொறுக்கி ராஸ்கல். காஞ்சிபுரத்துல ரோடா சுத்திக்கிட்டு இருந்த உன்ன இங்க நான் வர வச்சதே எனக்கு விசுவாசமா இருந்து அந்த பாரதியை டார்ச்சர் பண்றதுக்கு மட்டும்தான். அன்னைக்கு என்னமோ அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன்னு இல்லாத கதையெல்லாம் சொன்ன. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா பாரதி ஆதியோட வாழ்க்கையை விட்டு மொத்தமா காணாம போயிடணும். அதுக்காக உன்னை இங்க வர வச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த பாரதிய டார்ச்சர் பண்ணி என் வாழ்க்கையில அவ குறுக்க வராம இருக்க ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா அந்த வேலையை விட்டுட்டு நான் உசுரா நினைக்கிற ஆதிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். எனக்கு விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்னை அப்படியே கொன்னு போட்டுலாம் போல இருந்துச்சு. சொல்லு, எதுக்காக ஆதிய கொலை பண்ண ட்ரை பண்ண? மேடம், அது வந்து நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே டிராமா பண்ண பாக்குறியா? இங்க பாரு, இந்த மித்ராவை பத்தி உனக்கு தெரியாத. என் ஆதிய நான் அடையணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்கள இல்லாம பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஆதியோட உயிருக்கு எவனாவது குறி வச்சான் அது நீ இல்ல. எனக்கு எவனா இருந்தாலும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். ஐயோ மேடம், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சத்தியமா நான் ஆதி சார் எதுவும் பண்ணல மேடம். அவர் தான் யாரையோ பார்த்துட்டு அது நானும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு மேடம். என்ன நம்புங்க மேடம். நான் போய் ஆதி சாரை எதுக்கு மேடம் கொல்ல போறேன்? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா நடிக்கிற. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் மத்தவங்க கிட்ட போய் சொல்லு. ஆனா என்கிட்ட உன் போய் செல்லுபடி ஆகாது. மேடம், போய்லாம் சொல்ல மேடம், என்ன நம்புங்க மேடம். போதும். இனி ஒரு வார்த்தை இல்ல மேடம், அத நான் பண்ணல மேடம் அப்படி ஏதாச்சும் சொன்ன உன்னை இப்பவே ஊரு தெரியாம அழிச்சிருவேன். இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியல. ஆதிய நீதான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ டிராமா பண்ணி நடிப்ப போட்டு என்கிட்ட தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்றதெல்லாம் கேட்டு வாய்ந்து நடுங்கிட்டு போறதுக்கு நான் பாரதி கிடையாது. இங்க பாரு, ஆதி கூட நான் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு உலகமே ஆதி மட்டும்தான். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆதிய தொட்டு பார்க்கணும்னு நினைச்சா உன்னை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பயமா இருக்குல்ல? இருக்கணும். இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் இனிமே நீ செஞ்சுட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு சத்தமே இல்லாம போய்கிட்டே இருக்கணும். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. இதுக்கு மேல உனக்கு எதுவும் விளக்கமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத. முதல்ல வந்து உட்காந்து பாருங்க. உட்காருங்க. நல்லா சாஞ்சு உட்காந்து பாருங்க பாரதி. எனக்கு ஓகேவா தான் சார் இருக்கு. பாரதி, இருங்க இருங்க இருங்க. அது எப்படி சேர்ல உட்காந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டிசைட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அப்பதான் என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்ற வரைக்கும்
நீங்க அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே கூடாது. உங்க பாஸ் சொல்ற வேலையை பண்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. இப்ப இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை. பத்ரா, நீ கம்ப்ளீட்டா அந்த ஃபைல் இருக்கிற எல்லா கரெக்ஷனையும் பொறுமையா பார்த்து சொல்லு. பாரதி, இப்படியே ஒரே இடத்துல பொம்மை மாதிரி உட்காந்துருந்தா எப்படி தெரியும்? நல்லா சாஞ்சு உட்காந்து ரோல் பண்ணி பாருங்க. இருங்க. ம். சார் சார் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆதி. உனக்கு எப்படி கரெக்டா இருக்குன்னு தெரியுது? நான் அத சொல்லல ஆதி. ஃபைல் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓஹோ, அப்ப முன்னாடி சொன்ன அந்த 2 மிஸ்டேக்ஸ்? அதை தவிர மத்த எல்லாமே ஓகே தான். பாரதி, இப்ப நீங்க போய் அந்த 2 கரெக்ஷனையும் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த சேர்ல உட்காந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க.